தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் ஏரல் பஜார் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுன்றம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதன் போட்டியிடுகிறார். இவர் தனக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் ஏரல் பஜார் பகுதியில் இன்று வீதி வீதியாக சென்று வேட்பாளர் எஸ்பி சண்முகநாதன் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கடந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளையும் திமுக ஆட்சியில் சட்டவிரோத போக்குகளையும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் எடுத்து கூறி தனக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அதிமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். எடப்பாடி மக்களின் நலம் நாடி வர்றாரு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினாரு ஐயா. கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா. புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் மழையில் கூட நெருப்பெடுக்கிறா. புரட்சி தமிழா இவர் மழையை பார்த்து அதிர்வுல கொண்டா. புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிழை இவரடா. புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும்.